முருங்கைக்கீரை முருங்கைக்காயில் மட்டும் இல்லைங்க, முருங்கை பூவுலேயும் ஏராளமான மருத்துவ குணங்கள் ஆரோக்கியத்தன்மை வந்து அடங்கியிருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளோட குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ சாதம் தான் வந்து செஞ்சு கொடுத்தா எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்பவும் போல தான் காய்கறி கீரை பொரியலெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் முருங்கைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் பூ முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் முட்டையை ஊற்றுங்க. நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், தண்ணி கொஞ்சம் சுண்டுறதுக்கு முன்னாடியே முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். ஸோ அந்த தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு காரத்துக்கு மிளகு தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம ஒயிட் ரைஸ் போட்டு கலந்து கொடுக்கும்பொழுது அசல் எக் ரைஸ் டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக குட்டீஸ்னால கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பரான முருங்கைப்பூ சாதம் வந்து ரெடி ஆயிடும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சத்தானது, ஆரோக்கியமானது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.